ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமுங்க. ஸோ நான் வந்து ஒரு முட்டைக்கோஸ் எடுத்து அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை நறுக்கியே வந்து தண்ணியில் வந்து கழுவுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். பொரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆனியனு இதெல்லாம் வந்து இதுதான் பேஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் வரமிளகா ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு வந்து பச்சை மிளகா கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் வந்து நான் வரமிளகா வந்து எனக்கு இதில் ஆட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடக்கல் எடுத்துகிட்டு வடக்கல்லில் வந்து கடுகு போட்டுக்கலாமுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆனியனு அந்த வரமிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த பொரியல் பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக்கு. ஸோ அப் டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணுறோம்ல, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது பேசிக் தான். மீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் எந்த நம்ம வந்து வெஜிடபிள் எந்த காய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அது மட்டும்தாங்க சேஞ்ச் ஆகும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. குக் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ இப்போ ஆனியன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து இதில் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சு முட்டைக்கோஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாமுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளறி விட்டுருங்க. லைட்டாக இதை வந்து ஒரு கொதி வரணும். ஸோ லைட்டாக ஒரு கொதி வந்து லைட்டாக இது வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சால், அதாவது லைட்டாக வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து வேக விட்டுறாதீங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு வேந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட்டிங்கன்னா மஞ்சத்தூள் வந்து நீங்கள் சேர்த்திக்கலாம், சேர்த்தியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ட்டா கல்யாண வீட்டில் பொரியல் வைப்பாங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட வைக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்ட்டா மிளகாப்பொடி இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கிளறி விட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்தி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த முட்டைக்கோஸ் பொரியலில் மஞ்சத்தூள் சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் வந்து மஞ்சத்தூள் இல்லாமல் கூட பண்ணலாம். நிறைய பேர் வந்து இதில் வந்து கடைசியாக வந்து பொரியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணுவாங்க. தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் தேங்காய் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டு நம்ம இப்போ மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துருங்க. பாருங்கள், இந்த அளவு வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ எல்லா பொரியலுமே இந்த மாதிரி தாங்க பண்ணணும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடியாக பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி.